பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனமாற்றத்தின் காலமாகிய தவக்காலத்தின் முதல் வாரமாகிய இன்று சோதனைகளை சாதனைகளாக்கிட என்ற மைய சிந்தனையில் வழிபாட்டில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சோதனைகள் இல்லாத வாழ்வே இல்லை. சோதனைகளை சந்திக்காத மனிதனும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றான். சோதனைகள் என்பது நம்மை நாமே மதிப்பீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. சோதனையின் போதுதான் ஒரு மனிதன் அதனை சமாளிப்பதற்கு சக்தி பெறுகின்றானா அல்லது சோர்ந்து போகின்றானா என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களால் மட்டுமே சாதனை படைக்க முடியும். சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது நாம் இறை நம்பிக்கையில் பின்வாங்கி அலகைக்கு இடம் கொடுப்பவர்களாய் இருக்கின்றோம். அன்று ஆபிரகாமும் யோபுவும் சோதனைக்கு உள்ளான போது தங்கள் விசுவாசத்தில் தளராமல் உறுதியோடு இருந்தது போல அலகையின் சோதனையின் போது வீழ்ந்து விடாமல் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து சோதனைகளை வெல்ல வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சாத்தானிடமிருந்து சோதனைகள் வருகின்றது. ஆனால் இயேசு அச்சோதனைகளில் வீழ்ந்து விடாமல் தூய ஆவியின் துணையோடு அனைத்தையும் வெல்கின்றார். சோதனைகள் வருவது நம் வாழ்வை செதுக்கி செம்மைப்படுத்துவதற்கு என்பதை உணர வேண்டும். சோதனைகளைக் கண்டு உள்ளம் உடையாமல் மன தைரியத்தோடு முன்னேறி செல்ல தூய ஆவியின் துணையை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 26ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றது. இதில் துன்ப வேளையில் இறைவனை நோக்கி மன்றாடும் பொழுது இறைவன் நமக்கு புதுவாழ்வு கொடுப்பார் என்பதை விளக்கி கூறுகின்றது. எகிப்து நாட்டில் அடிமைகளாக துன்புற்ற இஸ்ரேல் மக்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை பாலும் தேனும் பாய்ந்தோடும் கானான் நாட்டுக்கு அழைத்து சென்று புது வாழ்வை கொடுக்கின்றார் என்று கூறும் வாழ்வளிக்கும் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் 26ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற்பலன் நிறைந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார்.
நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவராய் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினார், துன்புறுத்தினார், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினார். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருள் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாசகம் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றன. இதில் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுவார்கள் என்பதை விளக்கு கூறுகின்றது. இயேசுவே ஆண்டவர் என்றும் அவர் பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதையும் மகிமையோடு அறிக்கையிடும் அனைவரும் மீட்பு பெறுவார்கள். அவரை நோக்கி மன்றாடும் அனைவரையும் நலன்களால் நிரப்புவார் என்று கூறும் வாழ்வளிக்கும் வார்த்தையை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில்
உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4. இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு சிறுவன் எப்பொழுதுமே விளையாட்டுத்தனமாக காணப்படுவான். அவன் வசிக்கின்ற அந்த வீட்டு முன்பாக இருக்கின்ற சாலையிலே யாராவது நடந்து சென்று கொண்டிருந்தால் அவர்கள் மீது கல் எறிவது அவனுடைய வழக்கமாக காணப்படும். கல்லெறிப்பட்டவர் திரும்பி பார்த்தால் அவன் ஏளனமாக சிரிப்பான். கல்லெறிப்பட்டவர் கோபப்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வான். ஒரு முறை ஒரு பெரியவர் அந்த சாலையிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். இந்த சிறுவன் அந்த பெரியவரின் மீது கல்லை எறிகின்றான். அப்பொழுது அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து, ஏன் தம்பி இவ்வளவு சிறிய கல்லை என் மீது எறிகிறாய்? ஒரு பெரிய கல்லை எடுத்து என் மீது எரி என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். சில நாட்களுக்கு பிறகு அந்த இடத்திலே ஒரு துறவியானவர் வருகின்றார். அந்த துறவியின் மீது இந்த சிறுவன் பெரிய கல்லை எடுத்து எறிகின்றான். இப்பொழுது அந்த துறவியின் உடலின் மீது காயம் ஏற்பட்டு இரத்தமானது அவருடைய உடலிலே கசிகின்றது. வலியால் துடிதுடிக்கின்றார். இந்த சிறுவன் இந்த நிலையை பார்த்து உடனடியாக அவன் அந்த துறவியின் மீது பரிதாபம் கொள்கின்றார். இப்பொழுது அந்த துறவியானவர் அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, கல்லெறிந்தால் காயம் வரும் என்று உனக்கு தெரியாதா? நீ இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமேல் நீ இந்த செயலை செய்யாதே என்று அந்த சிறுவனை பார்த்து கூறினார். அந்த நொடிப்பொழுதிலிருந்தே அந்த சிறுவன் தான் செய்த அந்த தவறை உணர்ந்து கொண்டு மனம் மாறி மன்னிப்பு பெற்று ஒரு புதிய மனிதராக மாறுகின்றார். அன்பானவர்களே, தவக்காலம் என்பது மனமாற்றத்தினுடைய ஒரு காலமாக காணப்படுகின்றது. மனிதர்கள் தாங்கள் செய்த பாவங்கள், தாங்கள் செய்த குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு புதிய மனிதர்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற ஒரு காலமாக இந்த தவக்காலம் காணப்படுகின்றது. ஆண்டவர் நம் ஒவ்வொரு மீதும் அதிகமான பாசத்தை கொண்டிருக்கின்றார், அன்பு கொண்டிருக்கின்றார். அதே போன்று நமது கத்தோலிக்க திருச்சபையும் நம் ஒவ்வொரு மீதும் அதிகமான அக்கறை கொண்டிருக்கின்றது. ஆகவே தவக்காலம் என்கின்ற ஒரு காலத்தை தந்து 40 நாட்கள் நமக்கு அழைப்பு விடுத்து அந்த 40 நாட்களிலே நாம் மனம் மாறி புதிய மனிதர்களாக ஆண்டவரிடத்திலே திரும்பி வர வேண்டும், ஆண்டவருடைய அருகிலே அமர வேண்டும், ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது கத்தோலிக்க திருச்சபையானது இந்த தவக்காலத்தை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் அனைத்தும் சோதனைகளை வென்று சாதனை படைக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மனித வாழ்வு என்பது சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்வாக காணப்படுகின்றது. இந்த உலகத்திலே வாழ பிறந்த எல்லா மனிதர்களுமே இந்த சோதனைக்கு உள்ளாக நாம் கண்டிப்பாக பயணித்துதான் தீர வேண்டும். யாரும் எனக்கு இந்த சோதனைகளே வேண்டாம் என்று ஓடி ஒளிந்தாலும் கூட இந்த சோதனைகளானது நம்மை துரத்தி 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 வந்து சோதனைகளுக்குள்ளே நாம் கண்டிப்பாக வாழ்ந்து தான் தீர வேண்டும். அன்பானவர்களே, கடவுள் இந்த உலகை அழகாக படைத்தார். மனிதர்கள் அனைவருமே இந்த உலகிலே அன்போடு வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும், கடவுளுக்கு உகந்தவாறு வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருந்தாலும் அழகையும் இந்த உலகிலே வாழ்த்து கொண்டிருக்கின்றது, இந்த உலகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படியாவது மக்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதும் அழகையினுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அழகையினுடைய பிடிக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இறைவனுடைய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்றார். எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பது அழகையினுடைய ஒரு பெரிய விருப்பமாக காணப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த முதல் சோதனை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு பசியோடு வருகின்றார்.
மிகுந்த பசியோடு அந்த இடத்திலே வருகின்றார். அப்பொழுது அலகை அவரை பார்த்து கூறுகின்றது, இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கும்படி கூறுகின்றது. அந்த நேரத்திலே இயேசு அலகையை பார்த்து என்ன கூறுகின்றார் என்றால், மனிதர்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் அவர்கள் உயிர் வாழ்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அலகையை பார்த்து அவர் கூறி அந்த சோதனையிலிருந்து அவர் வெளிவருகின்றார். அவருக்கு வந்த இரண்டாவது சோதனை எதுவாக இருந்தது என்றால், அலகை அவரை பார்த்து கூறுகின்றது, என்னை பார்த்து நீ வணங்கினால் இந்த உலக அனைத்தையுமே நான் உனக்கு தருவேன் என்று அலகை அவரை பார்த்து கூறுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உலக ஆசைகளுக்கு உள்ளாக தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தினுடைய அதிகாரம் அனைத்தும் தனக்கு வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொள்ளவில்லை. மாறாக உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று விவிலியத்தில் ஏற்கனவே கூறப்பட்டிருந்த அந்த இறை வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு செவிமடிக்கின்றார். மூன்றாவதாக அலகை ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீ இறைமகன் என்றால் கீழே குதியும் என்று கூறுகின்றது. அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அலகையின் பிடியினால் அவர் சிக்குண்டு அலகைக்குள் தவித்துக் கொள்ளாமல், மாறாக அலகையின் பிடியிலிருந்து சோதனைக்குள்ளிருந்து அவர் தப்பித்து வருவதை பார்க்கின்றோம். ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், இயேசுவே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார், அலகையினால் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஆனால் இயேசு அந்த சோதனையிலிருந்து அலகையின் பிடியிலிருந்து அவர் தப்பித்து வந்திருக்கின்றார் என்று இன்றைய நற்செய்தியானது நமக்கு சொல்லி தருகின்றது. அன்பானவர்களே, இன்னும் விவிலியத்திலே நாம் ஆழமாக பார்த்தோம் என்றால், நோவாவினுடைய குடும்பமானது சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. நோவாவினுடைய குடும்பம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அவர் நேர்மையாளராக இருந்ததால், நல்லவராக இருந்ததால் அவருடைய குடும்பத்தை, அவருடைய புதல்வர்களை அவர் அழிக்க விரும்பவில்லை. மாறாக அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருக்கு பரிசு கொடுத்திருக்கின்றது என்று விவிலியமானது நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே அன்பானவர்களே, நாமும் சோதனைக்கு உள்ளாகாமல், அலகையின் பிடிக்குள்ளே உள்ளாகாமல், நாமும் நம்முடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, சோதனை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சோதனை நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமானது கூறுகின்றது, உனக்கு வருகிற துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இதோ சோதிப்பதற்காக அலகை உன்னை சேர்ந்தவரை சிறையில் தள்ள இருக்கின்றது, 10 நாள் நீ வேதனை பெறுவாய் என்று கூறுகின்றது. அன்பானவர்களே, சோதனை என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக எல்லா நாட்களும் இருக்காது. சோதனை என்பது எல்லா ஆண்டுகளும் ஒரு மனிதனுக்கு இருக்காது. வெறும் 10 நாட்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும். எனவே இந்த 10 நாளிலே நீ உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள், இறை நம்பிக்கையை நீ காத்துக்கொள், அதன் பிறகு உனக்கு சோதனையே இருக்காது என்று திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமானது நமக்கு சொல்லி தருகின்றது. அதே போன்று இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமானது கூறுகின்றது, நாங்கள் அளவு மீறி பெருமை கொள்வதில்லை, அதற்கென்று எங்களுக்கு எல்லை இருக்கிறது, அது கடவுளை வரையறுத்த எல்லை, அந்த எல்லைக்கு உட்பட்டே உங்கள் நகர் வரை வந்தோம் என்று கூறுகின்றது. அன்பானவர்களே, இந்த சோதனை என்பது ஒரு காலம் வரை தான் நமக்கு இருக்கும். எனவே அந்த சோதனைக்கு பிறகு நம்முடைய வாழ்வு ஆசீர் நிறைந்த வாழ்வாக மாறுகிறது என்கின்ற நம்பிக்கையை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. மூன்றாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், எந்நிலையிலும் நம்பிக்கை எனும் கேடயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் அலகையுடைய தீக்கனலை அழிக்க முடியும் என்று கூறுகின்றது. எனவே நம்பிக்கை என்கின்ற அந்த கேடயத்தை நாம் நமக்குள்ளே வைக்கின்ற பொழுது இந்த அலகையின் பிடியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதனை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமானது நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே அன்பானவர்களே, இயேசு சோதனைக்கு உள்ளாக்கப்படவில்லை, இயேசு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பித்து வருகின்றார். எப்படி என்றால், இறைவன் மீது கொண்ட அந்த ஆழ்ந்த நம்பிக்கையினால் அவர் அந்த சோதனையின் பிடியிலிருந்து அவர் வருவதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, நாமும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது,
இறைவனுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாமும் மனம் தளராமல் அஞ்சாமல் இந்த சோதனைகளின் பிடியிலிருந்து நம்முடைய வாழ்வை இறை ஆசிரோடு தொடர்ந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்கின்ற ஒரு மனிதர், இவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக காணப்படுகின்றார். இவருடைய இளமை பருவத்திலே இவருடைய கையும் காலும் செயலிழந்து போய்கிட்டு விடுகின்றது. அந்த நேரத்திலே இவர் மருத்துவரை சந்திக்கின்ற பொழுது மருத்துவரிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அது என்ன கேள்வி என்றால், என் மூளை பாதிப்பு ஆகுமா என்று கேட்கின்றார். என்னுடைய மூளை பாதிப்பு ஆகுமா என்று கேட்கின்றார். அந்த நேரத்திலே இந்த ஸ்டீஃபனை பார்த்து மருத்துவர் கூறுகின்றார், இல்லை என்று கூறுகின்றார். உன்னுடைய மூளையை குறித்து நீ ஒரு பொழுதுமே பொருள்படுத்தாதே, உன்னுடைய மூளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று ஸ்டீஃபன் அவரை பார்த்து கூறுகின்றார். அன்பானவர்களே, அடுத்த கட்டத்திலிருந்தே அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு அவர் போகின்றார். அவருடைய சோதனைகளை கண்டு மனம் தளரவில்லை. அவருடைய 2 கைகளும் போனதை குறித்து அவர் மனம் தளரவில்லை. அவருடைய 2 கால்களும் போனதை குறித்து மனம் தளரவில்லை. மாறாக என்னுடைய மூளை போகவில்லை, எனவே அந்த மூளையினால் நான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்கின்ற ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு மனிதராக அவர் மாறுகின்றார். எனவே அன்பானவர்களே, நாமும் இந்த உலகத்தில் வருகின்ற சோதனைகளை கண்டு அஞ்சாமல் நம்பி துணிந்து செயல்பட இறை அருள் வேண்டி இந்த பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன அந்த அன்பு ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் இறைப்பணியாளர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை அளித்து காத்தருளும். மேலும் இறைப்பணியாளர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறையரசு பணிகளை சிறப்பாக செய்திடவும், மக்களுக்கு நல் வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருந்து உமது இறையாட்சியை இம்மண்ணில் மலர செய்ய தேவையான அருளை பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரே எம் இறைவா,
எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் நாட்டு மக்களின் மேல் சுமைகளை சுமத்தாமல் வளமான, அமைதியான, அன்பான வாழ்வை வழங்கிட நல்ல ஞானத்தை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோதிக்கப்படுபவரை தூக்கிவிட வல்லவரே எம் இறைவா, பல்வேறு சோதனைக்கு உள்ளாகி துன்பப்படும் உம் மக்களை கண்ணோக்கும். சோதனைகளின் போது உம்மை மறுத்து இறை நம்பிக்கை இழந்து விடுகின்ற எங்களுக்கு சோதனைகளை தாங்கும் மனப்பக்குவத்தையும் சோதனைகளை வெல்ல ஞானத்தையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்ற தெய்வமே, பல்வேறு நோய்களினால் அவதிப்படும் மக்களை நிறைவாய் ஆசிர்வதியும். அவர்களை உமது திருக்கரங்களால் தொட்டு குணப்படுத்தி அவர்கள் தங்கள் இறை நம்பிக்கையால் வேரூன்றியவர்களாக உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்க அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி அமைதியாக வேண்டுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே எமது பிள்ளைகள் நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கேட்டருளும். பரிவிரக்கத்தின் காரணராக இருப்பவரே, எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து நாங்கள் இந்த உலகிலே மகிழ்ச்சியோடு அமைதியோடு வாழ்வதற்கு நீர் துணை புரிந்தருளும். எம்மாவு சீடர்களுக்கு நீர் அன்று கொடுத்த அந்த உடனிருப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்படுவதன் வழியாக நாங்கள் இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நீர் துணை செய்வீராக. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், கடன்கள் என பல்வேறு விதமான சோதனைகளால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய சோதனைக்குள்ளே விழுந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொலைத்து கொள்ளாமல் அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு இறைவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் கூர்ந்து அதன் வழியாக நாங்கள் ஒற்றுமையோடு இணைந்து பயணிப்பதற்கான எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அளித்த நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து
புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்பிற்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் வேண்டுதல்களை கேட்டருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவே